Hi, hello, welcome back to my channel Shashti Fashion and Lifestyle. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிரின்சஸ் கட் ஃப்ராக்கோட கட்டிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ்லாம் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம வந்து ஃப்ளாரல் டிசைன் பேட்டர்ன் ஒர்க் இருக்கிற டிசைன் அந்த மாதிரி நம்ம கிளாத் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஃப்ராக் போடும்போது நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரியான ஃப்ளாரல் டிசைன் இருக்கிற ஃபேப்ரிக்கை சூஸ் பண்ணோன்னா நமக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கட்டிங் பண்ணுறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் பேப்பர் கட்டிங் தான் போட போகிறேன். டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்திருந்தேன். அந்த டேரக்ட் பாடி மெஷர்மெண்ட்டோட மெஷர்மெண்ட் நோட் புக் இது தான். இப்போ கட்டிங் பண்ணுறதுக்காக எல்லா டூல்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நியூஸ் பேப்பர் வச்சு தான் நான் பேட்டர்ன் கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ ஃப்ராக்குக்கு எப்படி பிரின்சஸ் கட் போடுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ராக்கோட பிரின்சஸ் கட்டுக்கு பேக் சைடு, அதாவது ஃப்ராக்கோட பேக் சைடு தான் நான் வந்து அப்பர் பாட்டு பாட்டம் பாட்டுன்னு 2 பார்ட் இருக்கும். நான் இப்போ அப்பர் பாட்டு தான் வந்துட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹிப் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட் மெஷர்மெண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிற பார்ட்டுக்கு நான் ஹைட் வந்துட்டு 13 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். கூட 1/2 இன்ச்சு சேர்த்து ஸ்டிச்சஸ்க்காக 13.5 13 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறேன். இப்போ நெக் லைன் ட்ரா பண்ணுறதுக்காக. இப்போது ஃப்ராக்கோட அப்பர் பார்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு கீழே பாட்டம் அட்டாச்சுக்கும் 1/2 இன்ச்சு விட்டணும். ஷோல்டர் அட்டாச்சுக்கும் 1/2 இன்ச்சு நான் மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஷோல்டர் எடுத்து வந்து நான் மார்க் பண்ணுறேன். 5 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணுறேன். அதே 5 இன்ச்சு கொஞ்சம் கீழே தள்ளியும் மார்க் பண்ணிக்கிறேன். மறுபடியும் எல் ஷேப் அந்த ஆமோல் லைனும் நான் அதே 5 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஆமோலும் நான் மார்க் பண்ண பிறகு இப்போ நான் வந்து லைன் போட்டுவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரில் ஒரு மார்க் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அங்கேயும் ஒரு லைன் போட்டுக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 34 செஸ்ட் சைஸ்க்கான மெஷர்மெண்ட்டு. அந்த பாடி இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எல் ஷேப் நான் வந்துட்டு ட்ரா பண்ணியாச்சு. இப்போ செஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு 4 டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஆமோல் அந்த கார்னரில் வந்துட்டு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர் டு எல் ஷேப்லேருந்து அதை பாதி மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு ஆமோல் வந்துட்டு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இடுப்பு சுற்றளவு ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு இருக்குது. 30 வந்துட்டு 4 நம்ம டிவைட் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கணும். கூடவே 1 இன்ச்சு வந்துட்டு டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். 30 வந்து 4 பிரித்து மார்க் பண்ணிக்கிறேன். கூடவே 1 இன்ச்சு டாட்காக மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1.5 இன்ச்சு வந்துட்டு சீம் அலவன்ஸ் தையலுக்காக நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டதுக்கப்புறம் ஸ்கேல் வச்சு நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன், லைன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்ஸ் வந்து ஆமோல் வந்து செக் பண்ணிக்கலாம். ஆமோல் வந்து 15 இன்ச்சு இருக்குது. நமக்கு இப்போ 15ல் பாதி 7.5, அந்த 7.5 வருதான் நம்ம ஷோல்டர்லேருந்து செக் பண்ணிக்கணும். அதே 7.5 எனக்கு வந்துச்சு. இப்போ நம்ம வந்து தையல் தைக்கக்கூடிய பகுதியிலேருந்து நம்ம வந்துட்டு அந்த 7.5 இன்ச்சை வச்சு பார்த்தோன்னா நமக்கு அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதும் ஆமோல் ரவுண்ட் போட்டிருக்கிறதும் கரெக்டாக மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். இல்லைனா நம்ம வந்து அந்த எல் ஷேப்பை 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு ஏற்றி இறக்கி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படி தான் நம்ம வந்து ஆமோல் வந்துட்டு மார்க் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்கலன்னா அதுலேயுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இப்போ நான் பேப்பர் கட்டிங் பண்ணுறதுனால எனக்கு வந்துட்டு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா பேப்பர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நழுவி போகக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்டார்டிங்லேயும் அந்த எண்டிங்லேயும் வந்துட்டு நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். பின் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் வந்து கட்டிங் பண்ணுறேன். கட்டிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து நாட்ச் போட்டுக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து எந்தெந்த வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்து வரணுன்றதுக்காக பேப்பர் கட்டிங் தானேன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்துட்டு அதை மார்க் பண்ணாமல் போயிட்டோம்னா நம்ம கிளாத்தில் மார்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு கஷ்டமாயிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 2 ஃபோல்டு இருக்கக்கூடிய அதே இன்னொரு நியூஸ் பேப்பரும் நான் எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த பேக் பார்ட் கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை நான் வந்துட்டு அப்படியே அந்த மேலேயே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதோட அவுட்டர் லைன் நான் வந்து எந்தெந்த மார்க்ஸ் பண்ணியிருந்தேனோ அது மேலே அப்படியே நான் வந்து ட்ரேஸ் பண்ணிக்கிறதுக்காக நான் வந்துட்டு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டது, அந்த ஆமோல் ட்ரா பண்ணது, நம்ம வந்து சீம் அலவன்ஸ்க்காக விட்டது, இது எல்லாமே நம்ம வந்துட்டு மேலே வந்துட்டு அச்சு வச்சு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி மேலேயே வந்துட்டு வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டுக்காக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து சைடில் மட்டும் நம்ம வந்து இப்போ நம்ம க்ராஸாக வந்து மார்க் பண்ணியிருப்போம். அந்த க்ராஸ்னஸ் இல்லாமல் வந்துட்டு அந்த ஷோல்டர் ஆம்கோல் பகுதியில் 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கேலை ஸ்ட்ரைட்டாக வச்சு லைன் போட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு பிரின்சஸ்க்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் நாட்ச் போட்ட இடத்துலலாம் மார்க் பண்ணேன் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அகெயின் நான் வந்துட்டு
அதே 5 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்துட்டு அந்த மார்க் வருதான்றதை நான் வந்து 5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அங்கேயே நான் வந்துட்டு லைன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்றது. ஃபஸ்ட் நம்ம வந்து எல் ஷேப் போட்டு மார்க் பண்ணியதுக்கப்புறம் செஸ்ட் லைனும் வந்துட்டு செஸ்ட் ரவுண்டும் நம்ம வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோமான்றதையும் செக் பண்ணிக்கணும். கீழே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெடி அளவு அப்பர் பார்ட்டோட ரெடி அளவு எவ்வளவோ அந்த மார்க் மட்டும் பண்ணிக்கிட்டு கீழே வந்து சீம் அலவன்ஸ் நம்ம வந்துட்டு அதுக்கப்புறமா எல்லா மார்க்கும் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரெடி அளவு பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு நான் வந்துட்டு மேலேருந்து நான் வந்து ட்ரா பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நான் 13 இன்ச்சு ஹைட் மார்க் பண்ணேன் இல்லைங்களா கீழே, அங்கே வந்து நான் அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 7.5 இன்ச்சு இருக்குது. 3.25 ரெண்டாக பிரித்து மார்க் பண்ணிக்கிறேன். அந்த 3.25 மார்க் அங்கே பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது நான் கொஞ்சம் மேலே தள்ளி அப்பெக்ஸ் பாயிண்ட் ஷோல்டர் டு அப்பெக்ஸ், ஷோல்டர்லேருந்து நம்மளோட அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்துட்டு 9.5 ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஷோல்டர் மேலே ரெடி அளவுலேருந்து நான் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். 9.5 ஒரு மார்க் பண்ணுறேன். அது அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு நம்ம கீழே அப்பெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே வரைக்கும் மார்க் பண்ணுறேன். இப்போ நமக்கு பிரின்சஸ் கட் ஷேப் ட்ரா பண்ண போகிறோம். இது இங்கே தான் வந்துட்டு இப்போ எல் ஷேப்லேருந்து நான் 1/2 இன்ச்சு மேலே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அந்த நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் மிட் பாயிண்ட்லேருந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நான் 1/2 இன்ச்சு அங்கே எல் ஷேப் மேலே தள்ளி போட்டிருக்கேன் இல்லைங்களா, ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும், பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து கீழே மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ லைன் போட்டிருக்கிற அப்பெக்ஸ் பாயிண்ட் லைன் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து நம்மளை நோக்கி நம்ம சைடு வந்துட்டு லெஃப்ட் சைடு வந்துட்டு 1/2 இன்ச்சு தள்ளி நான் ஒரு மார்க் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் அந்த லைனுக்கு அந்த பக்கம் வந்துட்டு 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இதுதான் நமக்கு வந்து நம்மளோட செஸ்ட், அதாவது கப் ஷேப்புக்கு தேவையான அந்த ஸ்பேஸ்க்காக நம்ம மார்க் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த நான் மிட் லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து 1 இன்ச்சு டவுன் பண்ணி 1 இன்ச்சு டவுனில் ஒரு மார்க் பண்ணி நான் லைன் போட்டுக்கிறேன். அந்த 1 இன்ச்சு டவுன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கப் ஷேப் வந்துட்டு நமக்கு எம்போசிங்காக இருக்கிறதுக்காக, அப்போ தான் அந்த கப் ஷேப்புக்கான ஃப்ரீ நமக்கு கிடைக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ ஆப்போசிட் சைடில் 1/2 இன்ச்சு நமக்கு அட்டாச்சுக்காக மட்டும் போதும். இந்த சைட்லேயும் அந்த சைட்லேயும் நான் 1/2 இன்ச்சுக்காக மட்டும் மார்க் பண்ணி லைன் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்ட பிறகு இப்போ பிரின்சஸ் கட்டோட ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஷேப் வச்சு தான் நான் வந்து அப்பர் சைட், அதாவது மேல் பக்கத்தில் ஆமோல் சைடில் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு நான் வந்துட்டு இந்த ஷேப்பில் வச்சுட்டு தான் நான் வந்துட்டு ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணேன் ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேலு. இப்போ நான் என்ன மார்க் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பஸ்ட், நம்ம பஸ்ட்டோட அண்டர் பஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு லைன் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்துட்டு அது வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன் வரணும், நம்ம கீழே இருந்து கர்வ் ஷேப் பண்ணுறது நம்ம வந்துட்டு பஸ்ட் லைன் அண்டர் பஸ்ட்டில் இருந்தது தான் நம்ம வந்துட்டு கர்வ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே நம்ம கர்வ் கொடுத்தோன்னா நமக்கு வந்து அது வந்து ஷேப் நல்லா இருக்காது. அண்டர் பஸ்ட் நமக்கு எவ்வளோ நம்ம இன்ச்சஸ் மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ அது வரைக்கும் தான் நம்ம கர்வ் ஷேப் பண்ணுறது கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப்பில் இருந்துட்டு 1/2 இன்ச் அந்த சைடில் மார்க் பண்ணிவிட்டு அந்த சைடில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வச்சுட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு அந்த டாட் பிடிச்சி இப்போ நம்ம ப்ளவுஸ் தைச்சோன்னா நம்ம அந்த ஆமோல் டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அந்த டாட்டை வந்துட்டு நம்ம இப்போ வந்து கட்டிங்கில் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம செஸ்ட் ரவுண்டுமே நம்ம வந்துட்டு அளவு எடுத்துக்கலாம். இப்போ சரியாக வந்திருக்குதா அப்படின்னா 1/2 இன்ச்சு நம்ம வந்துட்டு அங்கே ஸ்கிப் பண்ண போகிறோம் இல்லைங்களா, செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதுன்றதை மார்க் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு மிட் பஸ்ட் ரவுண்டும் நம்ம வந்துட்டு எவ்வளோ வருதுன்றதை பார்க்கலாம். மிட் பஸ்ட்டும் எத்தனை 4ஆக பிரித்து மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு 1 இன்ச்சு லூஸ், அதாவது ஈஸ் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டாட் வரைக்கும் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு லிப் ரவுண்டில் அடுத்த டாட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அங்கேருந்து வச்சுருக்கணும் ஹிப் ரவுண்டு. அங்கேயுமே நம்ம 1 இன்ச்சு வந்துட்டு ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்ட பிறகு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு ரெண்டு சைடுமே நம்ம வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம 2 சைடுமே 2 பார்ட்டுமே வேணும். அதனால் நம்ம வந்துட்டு நழுவாமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து பின் பண்ணிக்கிறேன்.
இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ஈஸியான மெத்தட் தான் பிரின்சஸ் கட் மெத்தட். நம்ம வந்துட்டு இந்த மெத்தடில் நம்ம வந்து கட்டிங் போட்டு நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு பர்ஃபெக்டாக வந்து கப் ஷேப் பண்ணுறது நமக்கு நல்லா கிடைக்கும். அப்புறம் பாடி லூஸ்க்கு தேவையான வந்து ஃபிட்டிங்கும் நமக்கு வந்து கிடைக்கும். நான் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் வந்து டெப்த்து வந்து மார்க் பண்ணுறேன். 1/2 இன்ச் டவுன் பண்ணி மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் ஆர்மோல் டெப்த் வந்து நான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். புதுசாக ஒரு மெஷர்மெண்ட் ட்ரை பண்ணுறோன்னும் போது நமக்கு இந்த மாதிரி பேப்பர் கட்டிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம்னா அடுத்த கிளாத்தில் நம்ம வந்துட்டு லைனிங் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்ன்றதுனால நம்ம வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து மெஷர்மெண்ட் போடுறோன்னும் போது நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பர் இல்லைன்னா சார்ட் பேப்பர் அந்த மாதிரி ஏதாவது பேப்பர்ஸில் நம்ம வந்துட்டு பேப்பர் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பேப்பர் கட்டிங்கை வந்துட்டு நம்ம சார்ட்லேயோ லைனிங் கிளாத்தில் நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு அந்த மார்க்கிங்ன்றதில் வந்துட்டு டவுட் இருக்காது. நமக்கு வந்து கிளாரிட்டியாக இருக்கும், எந்த ஒரு டவுட்டுமே வராது. நம்ம வந்து கிளாத்தை ஹேண்டில் பண்ணுறதுன்றதுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஈஸ் அலவன்ஸ் சீம் அலவன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து பேப்பர் கட்டிங் பண்ணும்போது ஒன்லி நம்ம மார்க்கர் அல்லது வந்துட்டு இன்ச் டேப் மட்டும்தான் வச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம வந்து டேரெக்டாக கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது மார்க்கர் வந்துட்டு டேரெக்டாக கிளாத்தில் யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த தயக்கமோ அந்த பயமோன்றது இருக்காது. ஏன்னா நம்ம வந்து தப்பாக மார்க் பண்ணிவிடுவோமோ அப்படின்ற தயக்கம் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டேரெக்டாக லைனிங் கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கட்டிங்குமே ரொம்ப ஈஸியாக முடியும். டேரெக்டாக நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் டைம் கன்சியூமிங் எடுக்கும். பேப்பர் கட்டிங் போட்டோம்னா நமக்கு பேப்பர் கட்டிங்க்கும் டைம் சேவ் ஆகும், சீக்கிரமாக பேப்பர் கட்டிங் போட்டுடலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணதையும் லைனிங் கிளாத் ஒரு மெயின் ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணும்போது நமக்கு அது இன்னுமே ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நான் வந்து ஸ்லீவும் அதே மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டுக்கிறேன். லென்த்து பார்த்திங்கன்னா நான் வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஆமோல் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு இல்லைங்களா, அந்த 7.5 இன்ச்சில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி நான் 6.5 இன்ச்சு அந்த கேப் ரவுண்டுக்கு வந்துட்டு ஸ்லீவோட அகலத்துக்காக மார்க் பண்ணி 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே இருந்து டவுன் பண்ணி 4 இன்ச்சில் வந்துட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கிட்டு மேலே இருந்து நான் வந்துட்டு 1.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் வந்து கர்வ் எடுக்கிறேன். இங்கேருந்து நம்ம வந்து கர்வ் ஷேப் பண்ணுறதை எடுத்துக்கிறோம். அப்போ நமக்கு நீட்னஸாக இருக்கும். கர்வ் ஷேப் வந்து 4 இன்ச்சு டவுன் பண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா எல்போ ஸ்லீவ்ன்றதுனால நான் வந்து 4 இன்ச்சு டவுன் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஸ்லீவோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு, 10ல் பாதி 5ல் ஒரு மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸும் கொடுத்து நான் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸ்லீவுக்குமே பேப்பர் கட்டிங் பார்த்திங்கன்னா நானும் இதுக்கு ஒரு பின் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுலேயுமே வந்துட்டு நம்ம பேப்பர் கட்டிங் தானேன்னு சொல்லிட்டு விடக்கூடாது. நம்ம ஸ்லீவ் தையலுக்காக எந்தெந்த பகுதியை விட்டுருக்குமோ அதெல்லாம் நம்ம வந்து நாட்சஸ் போட்டுக்கணும். சென்டர் பார்ட்டுக்கு ஒரு நாட்ச் போட்டுக்கணும். நம்ம வந்துட்டு சீம் அலவன்ஸ் அதாவது அடிப்பகுதியில் மடித்து தைக்கக்கூடிய பகுதிக்கும் நம்ம வந்து நாட்ச் போட்டு வச்சுக்கணும். அப்போ தான் கிளாத்தில் மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து ஈஸியாக அந்த நாட்சை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட் பார்ட், அதாவது இது வரைக்கும் நம்ம வந்து டாப் பார்ட் வந்துட்டு பார்த்தோம் இல்லைங்களா, மார்க் பண்ணி கட் பண்ணுறது. இப்போ வந்துட்டு ஸ்கர்ட் பார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணலாம். அதை நான் வந்து பேப்பர் கட்டிங்காகவே காட்டுறேன். ஏன்னா கிளாத் வந்துட்டு விரிச்சு போட்டோன்னா கிளாத் வந்து ஸ்பேஸ் பத்தாதுன்றதுனால நான் வந்து சின்னதாக வந்துட்டு பேப்பர்லேயே வந்துட்டு நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு கிளாத் வந்து இந்த மாதிரி இருக்கும். அந்த கிளாத்தை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணுறோம். டபுளாக ஃபோல்ட் பண்ண பிறகு அந்த ஓப்பன் எட்ஜஸ் இருக்கு இல்லைங்க, அந்த ஓப்பன் சைடில் இருந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட ஆப்போசிட் சைடில் மடிக்கணும். அப்படி மடிக்கும்போது நமக்கு 4 லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த 4 லேயர்லேருந்து அந்த நுனி பகுதியிலேருந்து நம்ம வந்துட்டு ஹிப் ரவுண்டை வந்துட்டு 3ஆக பிரித்து மார்க் பண்ணிக்கணும். 3ஆக பிரித்து மார்க் பண்ணும்போது நம்ம ஹிப் ரவுண்டை வந்துட்டு 3ஆக பிரித்தோன்னா ஹிப் ரவுண்ட் பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு. 30 வந்து 3ஆக பிரித்தோன்னா 10. அந்த 10 இன்ச்சை வந்துட்டு நம்ம மேலே அந்த கார்னர்லேருந்து அளந்துக்கிட்டே வந்து நம்ம வந்து மார்க் பண்ணணும். அளந்துகிட்டே வந்து மார்க் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
ஹிப் ரவுண்ட் ஷேப் பண்ணுறது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கர்ட்டோட லென்த்து நம்ம வந்து மார்க் பண்ணுறோம். லென்த்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹிப் டாப் பார்ட் வந்துட்டு நம்ம 13 இன்ச் எடுத்திருக்கோம். அந்த 13 இன்ச்லேருந்து நம்ம எவ்வளோ வந்து எவ்வளோ ஹைட் எடுக்கணுமோ அந்த 13 இன்ச்சை நம்ம வந்து அந்த ஹிப் லைன் கிட்ட வச்சுட்டு நம்ம வந்து அப்படி மார்க் பண்ணி எடுக்கணும். ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்காக கம்மியாக ஒரு 5 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம ஒட்டு வந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்துட்டு ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு எவ்வளோ கிளாத் பேலன்ஸ் இருக்கோ அந்த கிளாத்துக்கு மட்டும் நம்ம வந்து ஸ்கர்ட் போர்ஷனுக்கு ஒட்டு கொடுத்துக்கிட்டா சரியாக இருக்கும். இப்படி தான் நம்ம வந்துட்டு ஸ்கர்ட் பார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணணும். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு லைனிங் பார்த்திங்கன்னா சன்கிரேப் லைனிங் தான் யூஸ் பண்ணணும். நமக்கு கிளாத் நம்ம ஃப்ராக்குக்கு எந்த கிளாத் சூஸ் பண்ணுறோம், எந்த வந்து சாரீ சூஸ் பண்ணுறோமா இல்லை பிரிண்டட் ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஃப்ளாரல் ஃபேப்ரிக் அந்த மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணுறோமான்றதை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடி பார்ட்டுக்கு நார்மலாக காட்டன் லைனிங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு சன்கிரேப் லைனிங்கே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஒட்டு போட்டுக்கணும். ஒட்டு கம்பல்சரி வந்துட்டு கொஞ்சமாவது ஒட்டு வந்தே வரும் நம்ம ஸ்கர்ட் பார்ட்டுக்கு. இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும்போது நமக்கு 2 போர்ஷன்ஸு கிடைக்கும். நம்ம வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் 3 மீட்டரில் நான் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். அந்த கிளாத்தை நான் வந்து 2ஆக எடுத்து அதுக்கப்புறம் இப்படி ஃபோல்ட் பண்ண பிறகு 4 மடிப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் அந்த எல்லோ கலரில் இப்போ ஹிப் ரவுண்ட் வந்துட்டு 30 இன்ச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா. 30ல் 3ஆக பிரித்தப்போ 10 இன்ச்சு. அந்த 10 இன்ச்சை நான் வந்துட்டு இந்த மாதிரி அந்த கார்னர்லேருந்து நான் வந்து இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி ஒரு கர்வ் போட்டிருக்கேன். ஸ்டிச்சஸ்க்குமே நான் வந்து அங்கே லைன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஹிப்போட ஹைட் பார்க்கலாம். டாப் போர்ஷன் வந்து நம்ம 13 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 13 இன்ச்சை நான் மேலே வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஹைட் எவ்வளோ வேணும் 50 அந்த 50 வந்துட்டு நம்ம வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சுற்றி நான் வந்துட்டு அந்த 50 இன்ச்சுன்றதை வந்துட்டு நான் சுற்றியுமே நான் ஹிப் ரவுண்ட் சுற்றியுமே நான் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒட்டு வர மாதிரி இருக்குது. இந்த கிளாத்துக்கு நம்ம வந்துட்டு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கிளாத்தை வந்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி அந்த சைடு இருக்குது இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்துட்டு இந்த பக்கமாக ஆப்போசிட்டாக போட்டுட்டு அதுக்கு நம்ம வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த பிசுறு பகுதின்றதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடணும். அந்த பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு கீழே இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணணும். அந்த மாதிரி நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபேப்ரிக் நல்லா நீட்டாக தெரியுது. இந்த மாதிரி க்ராஸாக நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம வந்து கையில் வந்து டச் பண்ணி பார்த்தோன்னா அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த போர்ஷனுக்கு அழகாக கீழே அடியில் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்துட்டு போட்டுக்கணும். நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா போட்டோடனே தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றிலும் அதுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கட் பண்ண தைக்க நமக்கு வந்து பழகிடும். கட்டிங் வந்துட்டு ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம வந்துட்டு மேலே வந்து ஃபேப்ரிக் வந்துட்டு மேலே இருக்கிற ஃபேப்ரிக்கை எடுத்துகிட்டு மேலே இருக்கிற ஸ்கர்ட் போர்ஷன் கூட ஒரு பின் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஒரு பீஸை எடுத்துகிட்டு மேல் பக்கம் ஸ்கர்ட்டோட மேல் பார்ட்டில் வந்துட்டு பின் பண்ணிக்கணும். இன்னொரு பீஸை எடுத்து ஸ்கர்ட்டோட அடிப்பகுதியில் வச்சுட்டு நம்ம வந்துட்டு பின் பண்ணி வச்சுக்கிறோம். எதுக்கு பின் பண்ணுறோன்னா வந்து கிளாத் மாறக்கூடாது, லெஃப்ட்டு ரைட்டு மாறாமல் இருக்கணுன்றதுக்காக தான் நம்ம வந்துட்டு பின் பண்ணுறோம். ஏன்னா ஒரே மாதிரி கிளாத் இருக்குது. நமக்கு வந்து என்னதான் லைனிங்காக இருந்தால் கூட நமக்கு அதில் உள்ள வெளியேன்றது வேணும் இல்லைங்களா. அப்போ தான் நமக்கு வந்து ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு நீட்னஸ்ன்றது நமக்கு இருக்கும். இதுதான் வந்துட்டு லைனிங் பார்ட்டோட ஒரு வியூ. இப்போ வந்து மெயின் ஃபேப்ரிக் காட்டுறேன். மெயின் ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு ஃப்ளாரல் பிரிண்டிங் இருக்கக்கூடிய ஒரு சாரீ. அந்த சாரீ தான் நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நான் அதில் வந்துட்டு லைனிங் கிளாத்தை வந்து அது மேலே நான் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லைனிங் வந்துட்டு மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். மெயின் ஃபேப்ரிக்கை விட லைனிங் ஃபேப்ரிக் எப்போவுமே வந்துட்டு லைனிங் கிளாத் வந்துட்டு 3 இன்ச்சு கம்மியாக தான் நம்ம வந்து கட் பண்ணணும். அதே மாதிரி 3 இன்ச்சு அதிகமாக நான் வந்துட்டு மெயின் ஃபேப்ரிக்கை வந்து அதிகமாக கட் பண்ணியிருக்கேன். இங்கே மெயின் ஃபேப்ரிக்குமே வந்துட்டு ஒட்டு வருது. அந்த ஒட்டு பகுதிக்கும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கிளாத் எடுத்துகிட்டு அதே மாதிரி நான் வந்துட்டு கிளாத்தை போட்டு கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கிளாத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோன்றது. இப்போ நான் வந்துட்டு பேப்பர் கட்டிங் போட்டிருந்தோம் இல்லைங்களா,
அந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ நம்ம மிச்சம் இருக்கிற லைனிங் கிளாத்தில் இதுக்கு நான் இந்த கிளாத்துக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால மெயின் ஃபேப்ரிக் வந்துட்டு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால அப்பர் பார்ட்டுக்கு வந்துட்டு நான் அதே சன்கிரேப் லைனிங் கிளாத்தை வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நார்மலாக இருக்கக்கூடிய காட்டன் லைனிங்கை கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு வந்துட்டு இன்னும் திக்னஸாக இருக்கும். கிளாத் வந்துட்டு ட்ரெஸ் பார்க்க வந்துட்டு ரொம்ப நல்லா எம்போஸ்டிங்காக இருக்குன்றதுக்காக நான் வந்துட்டு இந்த கிளாத்தையும் சன்கிரேப் கிளாத்தையும் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். பேப்பர் கட்டிங் போட்டோடனே நான் அழகாக அது வந்துட்டு கிளாத் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் இப்போ உங்களுக்கு சுற்றிலும் வந்துட்டு கட்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் நான் எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பேப்பர் கட்டிங்கை வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நான் அப்படியே வந்துட்டு லைனிங் கிளாத்தை வந்துட்டு மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றது. இதில் இன்னொரு பெனிஃபிட்டுமே இருக்குது. நான் வந்துட்டு பேப்பர் கட்டிங் போட்டதுனால இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி கொடுங்க, நான் எப்படி இருக்குன்றது பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் இன்னொரு சாரியும் இருக்குது, அதையும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொரு சாரீ இது பர்ஃபெக்டாக வந்திருந்தால் அவங்க இன்னொரு சாரியும் கொடுப்பாங்க இல்லைங்களா, எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருந்தது. சரி, நான் பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கிட்டு அடுத்த வாட்டி அவங்க அதே மாதிரி இன்னொரு சாரீ கொடுக்கும்போது நமக்கு கட்டிங் டைமிங் சேவ் ஆகும். நான் இந்த பேப்பர் கட்டிங்கை மிஸ் பண்ணாமல் அப்படியே எடுத்து வச்சுருந்தேன்னா அவங்க கொடுக்கும்போது எனக்கு இன்னும் கட்டிங்க்கு ஈஸியாக இருக்குன்றதுனாலே நான் பேப்பர் கட்டிங் போட்டிருந்தேன். உங்கள்கிட்ட ரெகுலர் கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி கட்டிங் போட்டு அவங்க பேர் எழுதிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கவரில் போட்டு. அப்போ உங்களுக்கு கட்டிங் பண்ணுறதுக்கு டைமிங்கிறது சேவ் ஆகும். எந்த கரெக்ஷன் சொன்னாலுமே நம்மளால் அந்த ஒரு பேப்பர் கட்டிங்கை வச்சுட்டு நம்மளால் அவங்க என்ன கரெக்ஷன் சொன்னாலுமே நம்ம அந்த ப்ளவுஸோ ஆகட்டும் அந்த ட்ரெஸ் ஆகட்டும் அவங்களுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அதே மாதிரி கிளாத்தில் பேப்பர் கட்டிங் ப்ளேஸ் பண்ணும்போது நம்ம லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஓப்பன் பார்ட் எது சைட் பார்ட் எதுன்றது அழகாக கிளாத் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு ஃப்ரண்ட் எது பேக் எதுன்றதை பார்த்து நம்ம கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கட்டிங் பண்ணணும். பேப்பர் கட்டிங் போட்டுட்டோன்றதுக்காக எந்த சைடில் வேணாலும் வச்சுட்டு நம்மளால் கட்டிங் போட முடியாது. ஃப்ரண்ட் ஓப்பன் இருக்கிற சைடில் நம்ம ஃபோல்டிங் சைடை கட் பண்ணிட்டோன்னா அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் நமக்கு கிளாத்தே வேஸ்ட் ஆகும், ஜாயிண்ட் போடுற மாதிரி இருக்கும். என்ன தான் லைனிங்காக இருந்தால் கூட ஜாயிண்ட் போட்டாலும் அது நம்ம திருப்பி பார்க்கும்போது இன்விசிபிளாக இருக்கும்போது என்ன தான் நம்ம இன்விசிபிளாக ஸ்டிச் பண்ணால் கூட லைனிங் கிளாத்தை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே நமக்கு சரியாக தெரியாது, நீட்டாக இருக்காது. அதனால தான் நம்ம கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஃப்ரண்ட் எது பேக் எதுன்றதை பார்த்துட்டு எத்தனை ஃபோல்டு பண்ணணும், எந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணால் நமக்கு கிளாத்தை மிச்சம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணும்போது சாரீ தான் கொடுப்பாங்க. சாரீ தானே நிறைய கிளாத் இருக்கும், நிறைய எந்த சைடு வேணால் நம்ம கிளாத் போட்டு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு அது நல்ல ஹேபிட்டாக இருக்காது. அந்த சாரீ தான் இருந்தாலும் அந்த சாரீலேயே நமக்கு எவ்வளோ கிளாத்தை மிச்சம் பண்ணி அதில் ஏதாவது ஷால் பண்ண முடியுமா, இன்னொரு சுடிதார் டாப் வருமா அப்படின்றது மாதிரி நம்ம கட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு நம்ம அந்த மாதிரி சாரியை ரிட்டர்ன் பண்ணணும். நான் இதில் அவங்க ஷால் கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கேற்ற மாதிரி நான் எல்லா பக்கமும் பாருங்கள் 2 மடித்து போட்டு நான் பேக் சைடுக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் அந்த ஸ்லீவுக்குமே நான் 2 மடித்து தான் கட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா நான் மிச்சம் இருக்க கிளாத்தை அவங்களுக்கு ஷாலாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நான் எந்த அளவுக்கு கிளாத்தை மிச்சம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் மிச்சம் பண்ணிவிட்டு அவங்க கேட்ட மாதிரி லாங் ஃப்ராக்கும் பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிற சாரியை ஷாலாகவும் 4 பக்கமும் ஸ்டிச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நான் ரிட்டர்ன் கொடுத்தேன். அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம வேலையில் கவனமாக இருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நீங்களும் கட்டிங் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். தேங்க்யூ.